ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போவான். அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி மதி சொல்லாததெல்லாம் சுரேஷ் கிட்ட சொல்லி சுரேஷையும் மதியும் பிரிக்க பார்த்த ராஜலட்சுமி மாதிரி ஒரு மாமியாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ராஜலட்சுமி மதி சொல்லாததெல்லாம் சுரேஷ் கிட்ட ஏற்றி விட்டு ஒரு பெரிய சண்டையே க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம சுரேஷ் அவங்க அம்மா சொல்கிறத நம்பிக்கிட்டு மதிக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. மதி சொல்கிறாங்க, நான் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சொல்லவே இல்லை, அப்படிலாம் சொல்லாததெல்லாம் நான் சொன்னேன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல ராகவன் இருந்துட்டு உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது சுரேஷ், நீ உடனே அவங்க அப்பா அம்மா கால் பண்ணிடு அப்படின்னு சொல்ல மதி சொல்கிறாங்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா அம்மா கால் பண்ணுறான்னு பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? நீங்கள் யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. தப்பு பண்ண நீங்களே இவ்வளோ தைரியமாக இருக்கும் போது தப்பு பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும் சொல்ல ராஜலட்சுமி உடனே இருந்துட்டு, என் மாப்பிள்ளை சொன்னாருன்னு தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே இழுத்துட்டு வந்துட்டோம். இதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வேலியில் போகிற ஓனான வேட்டியில் இழுத்து விட்டுக்கிற கதையாக பையன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டோம் அப்படின்னு ராஜலட்சுமி பேசிகிட்டு இருக்கும்போதே பாக்கியராஜ் வெளியே இருந்து உள்ளே வராங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை? பாருடா பாக்கியராஜ், இவருக்கு என்ன சொல்கிறா, எனக்கு ஒழுங்காக சரியாக பிள்ளை வளர்க்க தெரியலையாம்மா. ஏண்டா பிள்ளை வளர்க்க தெரியாமையாடா நான் 5 பிள்ளைங்களை பெற்று ஒரு பையனை பேங்க் ஆஃபீஸராகவும் ஒரு பையனை எஸ்ஐயாகவும் ஆக்கியிருக்கேன். என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா பாடுறா சுரேஷ். மதி இருந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க, நான் அவங்க சொல்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்லாததெல்லாம் ஏதேதோ சொல்லி ஏற்றி விட்டு சண்டையை க்ரியேட் பண்ணுறாங்கங்க. பாத்தியாடா, நான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறேன்னா? மலர்கிட்ட கேளுடா. மலர், நீயும் அங்கே தானே நின்றுட்டு இருந்த, அவள் சொல்லாததை நான் ஏதாவது சொன்னனா? உடனே மதி மலரை பார்க்குறாங்க. மலர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்து மதிக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏங்க அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சும்மாவே இருக்கீங்க, நீங்களும் அங்கே தானேங்க நின்றுட்டு இருந்தீங்க, நான் அவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது சொன்னனா? அவங்க அசிங்கமாக பேசுகிறாங்கங்க, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மலர் திருப்பவும் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி அமைதியாகவே நிற்கிறனால தான் அவங்க உங்கள் தலை மேலே ஏறி மிதிக்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க, யார் தலை மேலே யார் ஏறி மிதிக்கிறது? நீ தான் எங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு நாட்டாமா பண்ண பார்க்குற. நல்லா விசாரிக்காமல் பொண்ணு எடுத்தது எங்கள் தப்பு அப்படின்னு ராகவன் சொல்ல அப்படி சொல்கிறாங்க, நானும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நின்று உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை தான் போச்சு. பிளாக்மெயில், எங்கள் அப்பாவை வந்து பிளாக்மெயில் பண்ணி தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? எங்கள் அப்பா அம்மாவை வந்து எங்களை பொண்ணு கட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சுரேஷ் உடனே வந்து, ஏய் மதி, வாயை மூடுறியா இல்லையா? எங்கள் அப்பா அம்மா கிட்ட உன்னால் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க மதி சொல்கிறாங்க, என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்க, எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு ஒன்று இருக்குது. பண்ணாத தப்புக்கு என்ன எதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? நீங்கள் தப்பு பண்ணாதெல்லாம் அவங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க. படித்தவங்க தானே நீங்கள், ஒரு போலீஸாக தானே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா வேணாமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சுரேஷ் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா? எங்கள் அம்மாவுக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ என்கிட்டயே எதிர்த்து தானே பேசிகிட்டு இருக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ கண்டிப்பாக பண்ணியிருப்ப. சும்மா ரூமில் இருந்தால் துண்டு எடுத்து போடுன்றது, இல்லைன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ ரூம்குள்ளே பார்த்துட்டு இருந்தவ தானே. நீ இதை மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல மதி சொல்கிறாங்க, எதையுமே பண்ண கிடையாதுன்னு சொல்ல கிடையாது, ஆனால் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நான் எந்த வார்த்தையும் தப்பாக பேச கிடையாதுன்னு தான் சொல்ல வரேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்க, நான் தட்டி கேட்டேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது? நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் தட்டி கேளுங்க, அதை விட்டுட்டு தப்பே பண்ணாது என்ன பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேளுன்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்கிறீங்கல்ல, எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டது யார்? உங்கள் மாப்பிள்ளை தானே. உங்கள் மாப்பிள்ளையை ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டேறீங்க, எங்கள் அப்பா அம்மா மட்டும் வர சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லை அவ்வளோ பாசம் இருக்குல்ல உனக்கு, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, எங்கள் அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், இதுக்கு இப்போ அவரை வர சொல்லி தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்தால் உங்கள் மாப்பிள்ளையும் இங்கே வந்து ஆகணும். இப்போ தங்கராஜ் அண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா இல்லை நானே ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு மதி கேட்க, பாத்தியாடா சுரேஷ், முன்னாடியே எப்படி பேசுகிறான்னு, இது நமக்கு சரிப்பட்டு வராதுடா, 2ல் ஒன்று பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர வச்சிடுறாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்த உடனே என்னாச்சு சம்மந்தி என்னாச்சுன்னு கேட்க, ஆமாம் சம்மந்தி, அது ஒண்டின்னா இப்போ குறைச்சலாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிவிட்டு
பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களை எப்படி மரியாதையாக நடத்தணும்னு சொல்லியே கொடுக்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்ல மதி உடனே தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.